வணக்கம். என் பெயர் டாக்டர் பூருதவன். இன்று இந்த வீடியோவில் நாம் சிறுநீரக சிஸ்ட் பற்றி பேசப் போகிறோம். சிறுநீரக சிஸ்ட் என்றால் என்ன? ஏன் உருவாகிறது? எப்போது அது ஆபத்தானதாக மாறும்? அதை எப்படி தீர்க்கலாம் என்பவற்றை தெரிந்து கொள்ளப் போகிறோம். நாம் சிறுநீரகத்தின் அல்ட்ராசவுண்ட் செய்யும்போது சில நேரங்களில் சிறுநீரகத்தில் சிஸ்ட் இருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த சிறுநீரக சிஸ்ட் 2 வகையாக இருக்கும். ஒன்று சிம்பிள் கார்டிகல் சிஸ்ட். நீங்க அல்ட்ராசவுண்ட் செய்திருக்கிறீர்கள். அங்கே சிம்பிள் கார்டிகல் சிஸ்ட் என்று எழுதப்பட்டிருந்தால் அதற்காக அதிகமாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சிம்பிள் கார்டிகல் சிஸ்ட் அதன் அளவு மிகவும் பெரியதாக இல்லாத வரை ஆபத்தானது அல்ல. நம்முடைய சாதாரண சிறுநீரகத்தின் அளவு சுமார் 10 சென்டிமீட்டர் இருக்கும். 10 சென்டி அல்லது அதற்கு அருகில் இருக்கும். உங்கள் சிம்பிள் கார்டிகல் சிஸ்ட் 30 மில்லிமீட்டர், 20 மில்லிமீட்டர், 10 மில்லிமீட்டர், 5 மில்லிமீட்டர் என்ற அளவில் இருந்தால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? ஏனென்றால் இந்த சிஸ்ட் சிறுநீரகத்தின் வெளியே உள்ளது. எப்படி நம்முடைய முகத்தில் அல்லது உடலில் எங்காவது மஸ்கள் உருவாகும், அவை நம் உடலின் வெளியே இருக்கும். அந்த மஸ்கள் எதுவும் உடலுக்கு எந்த விதமான பாதிப்பும் செய்யாது. அதேபோல் சிறுநீரகத்தின் மீது எப்போது சிம்பிள் கார்டிகல் சிஸ்ட் உருவானாலும் அது சிறுநீரகத்தின் வெளியே இருக்கும். அதனால் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் சிறுநீரகத்திற்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாது. ஆனால் இந்த சிஸ்டின் அளவு மிகவும் பெரியதாகிவிட்டால் அது அழுத்தத்தை உருவாக்கும். அதன் காரணமாக சிறுநீரகத்தின் செயல்பாடுகள் குறைய வாய்ப்பு உள்ளது. சில சந்தர்ப்பங்கள்ல சிறுநீரக செயல்பாடு குறைவதையும் பார்க்க முடியும். ஆனா அதற்காக சிஸ்டின் அளவு பெரியதாக இருக்க வேண்டும். அது எவ்வளவு பெரியதாக இருக்க வேண்டும் என்றால் குறைந்தது 40 மில்லிமீட்டர் அளவில் இருக்க வேண்டும். 40 மில்லிமீட்டர் என்றால் 4 சென்டிமீட்டர் ஆகும். அப்படி என்றால் உங்கள் அல்ட்ராசவுண்ட் அறிக்கையில் 4 சென்டிமீட்டருக்கு மேல் உள்ள ஒரு எளிய கார்டிகல் சிஸ்ட் இருக்கிறது. சிறுநீரில் புரதம் வருகிறது என்றால் உங்கள் சிறுநீரகத்திற்கு அந்த எளிய கார்டிகல் சிஸ்ட் மூலம் பாதிப்பு ஏற்படுகிறது என்று கருதலாம். இது மிகவும் அரிதாக நடக்கும். இப்போது உங்கள் சிறுநீரகத்தின் அளவு அதிகமாக வருகிறது என்றால், உதாரணத்திற்கு சிறுநீரகத்தின் அளவு 13 சென்டிமீட்டர், 14 சென்டிமீட்டர் அல்லது 18 சென்டிமீட்டர், 20 சென்டிமீட்டர் வரை இருக்கிறது. மேலும் பல சிஸ்டுகள் உள்ளன. 2 அல்லது 12 அல்ல, நிறைய சிஸ்டுகள் உள்ளன என்றால் இதற்கு நாங்க பாலிசிஸ்டிக் கிட்னி நோய் என்று சொல்கிறோம். இந்த பாலிசிஸ்டிக் கிட்னி நோய் என்பது ஒரு மரபணு குறைபாடு. அதாவது இது நமக்கு குடும்பத்திலிருந்து வரும். பெற்றோரில் யாருக்காவது இருந்தால் இவை நாம் ஆட்டோசோமல் டாமினன்ட் பாலிசிஸ்டிக் நோய் என்று அழைக்கிறோம். சில சமயங்கள்ல பெற்றோருக்கு இந்த நோய் தெரியாம இருக்கலாம். ஆனா அது உங்களிடமிருந்து துவங்கும் வாய்ப்பு இருக்கிறது. இதனை நாம் ஆட்டோசோமல் ரிசசிவ் பாலிசிஸ்டிக் நோய் என்று அழைக்கிறோம். இதில் கிட்னியின் உள்ளும் வெளியும் கட்டிகள் உருவாகின்றன. இதனால் கிட்னி வேலை செய்யும் திறன் பாதிக்கப்படுகிறது. இரத்தம் சுத்தமாகும் பகுதி சேதமடைகிறது. நீங்க ஸ்கிரீனில் பார்க்க முடிகிறது போல. கட்டிகள் பெரிதாகும் போது கிட்னியின் அளவும் பெரிதாகும். அதே சமயம் கிட்னி வேலை செய்யும் திறனும் குறைஞ்சுக்கிட்டே போகும். இதனால் கிட்னி அளவுகள் கிட்னி லெவல் அதிகரிக்க தொடங்கும். இறுதியில் கிட்னி முழுமையாக செயலிழக்கும். இது சாதாரணமா டீன் வயதுக்கு முன்பு பெரும்பாலும் காணப்படுவதில்லை. 18 முதல் 20 வயது வரை யாருடைய அல்ட்ராசவுண்டிலும் இது பெரும்பாலும் தெரியாது. நாம் நம்முடைய 30களும் 40களும் தொடங்கும் போதுதான் இது தெரிய ஆரம்பிக்கும். உடல்ல இந்த நோய்க்கு காரணமான ஜீன் உள்ளவர்களுக்கு இந்த பிரச்சனை வர ஆரம்பிக்கும். இதற்கும் லெவல்கள் இருக்கின்றன. கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3. இந்த மாதிரி நாம இதை பிரிச்சு பார்த்தோம். கிரேடு 1ல என்ன நடக்கிறது என்றால் சிஸ்ட் இருக்கிறது. ஆனால் அது பெரியதாக இருந்தாலும் சிறுநீரகத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தவில்லை. கிரேடு 2ல என்ன நடக்கிறது என்றால் சிறுநீரகத்திற்கு பாதிப்பு ஏற்பட ஆரம்பிக்கிறது. ஆனா அது இப்போது அதிகமா பாதிக்கவில்லை. சிறுநீரகத்தின் அளவு இவ்வளவு பெரியதாக ஆகவில்லை. அது முற்றிலும் சேதப்படுத்தும் அளவுக்கு இல்ல. கிரேட் 3ல் என்ன நடக்கிறது என்றால் அது மிகவும் விரைவாக ஆரம்பிக்கிறது. நீங்க இப்போது 20 வயதாக இருக்கிறீர்கள். ஆனால் சிறுநீரகம் முழுமையாக சேதமடைந்து விட்டது என்றால் அதையே கிரேட் 3 என்று சொல்வார்கள். சிறிய வயதில் சிறுநீரகம் முழுமையாக சேதமடைகிறது என்றால் எதிர்காலத்துல நோயாளிக்கு பிரச்சனை வரும் என்று அது சொல்கிறது. ஆனா அது எப்போது ஆரம்பமாகும் என்று யாருக்கும் தெரியாது. இப்போது இந்த சிஸ்ட் உருவாகிறது என்றால் அதற்குள் என்ன நடக்கிறது, இது எப்படி உருவாகிறது என்று பார்ப்போம். இது உருவாகும் காரணம் மரபணு காரணமாகவா? உங்க மூக்கு எப்படி உருவாகும், காதுகள் எப்படி உருவாகும் என்பதெல்லாம் உங்க குடும்பத்திலிருந்து வந்தது போலதான். அதேபோல் உங்கள் சிறுநீரகத்தில் சிஸ்ட் உருவாகும் அல்லது அது குடும்பத்திலிருந்து வந்திருக்குமானால் இந்த சிஸ்டை அகற்ற எந்த வழியும் இல்லை. ஏனெனில் இந்த சிஸ்ட் இயற்கையாகவே உருவாகிறது. நீங்கள் அதை அகற்றினாலும் அது மீண்டும் உருவாகிவிடும். இதற்குள் நீர் போன்ற திரவம், அதாவது தண்ணீர் போன்ற ஒரு திரவம் நிரம்பி இருக்கும். நாம் எந்த ஒரு முறையிலையும் இந்த திரவத்தை கட்டுப்படுத்த முடிந்தா அல்லது அதை கொஞ்சம் குறைக்க முடிஞ்சா, அதன் அளவை கட்டுப்படுத்த முடிந்தா, அதாவது சிஸ்ட் இருந்தாலும் அதன் அளவை கட்டுப்படுத்தினா சிறுநீரகத்திற்கு ஓய்வு கிடைக்கலாம். இப்போது இந்த திரவத்தை நாம் கட்டுப்படுத்த வேண்டும்னா இந்த திரவத்திற்கு, அதாவது இந்த நீருக்கு வடிகால் ஏற்படுத்த வேண்டும். நம் உடல்ல திரவம் நகரும் விதம் 2 முறைகள்ல நடைபெறுகிறது. ஒன்று ஆர்டரி மற்றும் வேன்வுலா. எப்படி ரத்தம் வந்துகிட்டே இருக்குது, போய்க்கொண்டே இருக்குது, வந்துகிட்டே இருக்குது, போய்க்கொண்டே இருக்குது. இதுலதான் ஆக்சிஜன் வருது. இதுலதான் கழிவுகள் வெளியேறுகின்றன.
மற்றொன்று நம்ம உடலில் செல்கள் இடையே, அதாவது இரத்த ஓட்டம் இல்லாத இடங்களில் நடைபெறுகிறது. தூரமா உங்களுக்கு ரத்த ஓட்டம் இல்லை என்றால் அங்கு ஆக்சிஜன் எப்படி சென்று சேரும்? உணவு எப்படி செல்களுக்கு சென்று சேர்கிறது என்றால் அது செல்களிடையே பொருட்கள் பரிமாற்றம் மூலம்தான். அதனால் நாம் இந்த செயல்முறையை எப்படியாவது மேம்படுத்தினால் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால் அந்த திரவத்தின் அளவு அல்லது சிஸ்டின் அளவு இவ்வளவு வேகமாக அதிகரிக்காது. இதனால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கிறது என்றால் கிட்டின் அளவு, யூரியா அளவு அதிகரிப்பது நிற்கிறது. ஏனெனில் ஏற்கனவே உள்ள திரவம் இவ்வளவு அழுத்தத்தை உருவாக்க முடியவில்லை. அது சிறுநீரகத்திற்கு மேலும் சேதம் செய்ய முடியாது. இதனால் அந்த அளவுகள் குறையும், நிலைத்திருக்கும். இதுவே பாலிசிஸ்டிக் கிட்னி நோய்க்கான சிகிச்சை. அங்கு நோயாளிக்கு சாதாரண கார்டிகல் சிஸ்ட் இருந்தால் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் எந்த சிகிச்சையும் தேவையில்லை. ஆனால் புரதம் யூரினில் வருகிறது என்றால் சிகிச்சை தேவைப்படும். அளவு அதிகமாக இருந்தால் தேவைப்படும். இல்லை எனில் சிகிச்சை தேவையில்லை. ஆனால் உங்களுக்கு பாலிசிஸ்டிக் கிட்னி நோய் இருப்பது தெரிந்தால் இந்த நோயை எவ்வளவு முடியுமோ தாமதப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். அதற்காக உங்கள் இரத்த அழுத்தத்தை கவனிக்க வேண்டும். ஏனெனில் நீங்கள் பாலிசிஸ்டிக் கிட்னி நோயாளி என்றால் கிட்னி சிஸ்ட் காரணமாக பாதிக்கப்படுகிறது. ஆனால் உங்கள் பிபி, இரத்த அழுத்தம் அதிகரித்தால் இரண்டு நோய்களும் சேர்ந்து கிட்னிக்கு சேதம் செய்யும். அப்படியானால் கிட்னியை பாதுகாப்பது கடினமாகிவிடும். அதனால் நாமும் சிறிய நோய்களில் இருந்து தூரமாக இருக்க வேண்டும். உதாரணமாக பிபி, சர்க்கரை போன்றவை. பாலிசிஸ்டிக் கிட்னி நோயில் உள்ள சிஸ்டில் திரவம் சேரும். அதை நிர்வகிக்க நீங்கள் வாழ்நாள் முழுவதும் முயற்சி செய்ய வேண்டும். ஏனெனில் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் நிர்வகித்தால் 10 முதல் 15 ஆண்டுகள் உங்கள் ஆயுள் அதிகரிக்கும். இது நல்லது. எனவே நான் நம்புகிறேன் இந்த வீடியோவிலிருந்து நீங்கள் சிஸ்ட் குறித்து நிறைய விஷயங்களை புரிந்து கொண்டிருப்பீர்கள். கிட்னியில் எத்தனை வகையானவை இருக்கின்றன, எது ஆபத்தானது, எது ஆபத்தானது அல்ல மற்றும் அதை எப்படி நிர்வகிக்கப்படுகிறது என்பதையும் தெரிந்து கொண்டிருப்பீர்கள். ஆயுர்வேதத்தின் உதவியுடன் உங்கள் மனதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அல்லது ஏதேனும் கேட்க விரும்பினால் மிகவும் வரவேற்கப்படுகிறீர்கள். நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ளலாம். இதனுடன் நான் உங்களிடம் விடைபெற விரும்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை வணக்கம்.